ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உண்மையிலே ஒரு ஷாக்கிங்கான வீடியோ தான். ஏன்னா வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆனது வந்து எப்படி டிவிகே ஜெயிச்சது? எப்புட்றா? அந்த மாதிரி வந்து எல்லாருமே நெனச்சாங்க. அந்த போல் அனலைஸ் பண்ணவங்க, நியூஸ் சேனல்ஸு, டிஎம்கே, ஏடிஎம்கே அதுக்கப்புறம் வந்து டிவிகேலயே நெறைய பேர் நெனச்சாங்க. எப்புட்றா நம்ம ஜெயிச்சோம்? அப்படின்னு. பட் ஆனா வந்து இது வந்து ஒரு ஒரு 75 வருஷம் டிஎம்கே, ஒரு 50 வருஷம் ஏடிஎம்கே இந்த மாதிரி பார்ட்டிஸ் எல்லாம் அடிச்சு உடைச்சு, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு கட்சி வந்து, டக்குனு ஜெயிச்சு எப்படி வந்துச்சு? அப்படின்னு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நானும் வந்து எலக்ஷன் ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா, முதலாவது வந்து ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு இருக்கு. இதுதான் அவங்க மெயினா ஃபாலோ பண்ணது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸிங் த ரைட் எனிமி. ஸோ அவங்களுக்கான சரியான எதிரிய வந்து அவங்க முதல்ல ஃபிக்ஸ் பண்ணாங்க. அ உதாரணத்துக்கு எம்ஜிஆர் அந்த காலத்தில டிஎம்கேலேருந்து உடைஞ்சு போம்போது, அவருக்கான சரியான எதிரி வந்து கலைஞர் அவர்கள். ஸோ இந்த பக்கம் எம்ஜிஆர், அந்த பக்கம் கலைஞர். ஸோ இந்த 2 ஆப்போனன்ட் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அ அ ஜெயலலிதா இந்த பக்கம் இறந்து போறாங்க. இந்த பக்கம் கலைஞர் இறந்து போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்ல இருந்தது வந்து எடப்பாடி பழனிசாமின்ற ஒருத்தரு. ஸோ டிஎம்கேல ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்த ஒரு இமேஜும், இந்த பக்கம் ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்த இமேஜும் ஒரே இமேஜான்னு கேட்டிங்கன்னா இல்ல. அதுக்கு காரணம் வந்து ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அதாவது ஸ்டாலின் அவர்கள் மேயரா இருந்த காலத்திலேருந்தே, அவர் கலைஞரோட சன்னுன்றது 2வது சென்னைக்கு மேயரா இருந்தாரு. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து அவர் தெரியும் நல்லா. பட் எடப்பாடி பழனிசாமின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் சசிகலா வந்து இவரு தான் நாளையிலேருந்து உங்களுக்கு சிஎம் அப்படின்னு அனவுன்ஸ் பண்ற வரைக்குமே, அப்படி ஒரு நேமே நம்ம கேள்விப்பட்டது கிடையாது. ஸோ அதனால வந்து நமக்கு அவர் பெருசா பரிச்சயம் இல்லாம இருந்தாரு. அதனால ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, இவர வந்து நம்ம எனிமியா ஃபிக்ஸ் பண்ண வேணாம். அதாவது நம்ம ஆப்போனன்ட்டா ஃபிக்ஸ் பண்ண வேணாம். ஸோ நம்ம வந்து எங்க போயிடுவோம், டைரக்ட்டா டெல்லிக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு, டைரக்ட்டா வந்து அவரு மோடிய வந்து அதாவது ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டயே வந்து தனக்கு ஒரு ஆப்போனன்ட்டா அவர் ஃபிக்ஸ் பண்ணாரு. அன்னிலருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வந்து நீங்க எப்ப பார்த்தாலும் இவங்க சொல்ற வார்த்தை பிஜேபி வந்துரும், பிஜேபி வந்துரும்னு. பிஜேபி வந்து நம்ம ஊர்ல 1 சீட், 2 சீட் கூட ஜெயிக்கிறதுக்கு அவ்ளோ பாடுபடுவாங்க. ஆனாலுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணது வந்து ஒரு பிக்கஸ்ட் ஆப்போனன்ட். ஸோ நமக்கு முன்னாடி இருக்கிற ஆப்போனன்ட் வந்து யாருன்னு கரெக்ட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா, அந்த மகாபாரதத்தில அர்ஜுனன் வந்து அந்த அந்த ஆரோவ எய்ம் பண்ணும்போது கரெக்ட்டா எப்படி குருவியோட கண்ணுக்கு எய்ம் பண்றாரோ, அந்த மாதிரி டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட எனிமியா தமிழ்நாட்ல ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரு ஆளுங்கட்சிய அவங்களோட ஆப்போனன்ட்டா வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. கட்சி ஆரம்பிச்சு மாநாட்ல சரி, அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போதும் சரி, எலக்ஷன் கேம்பெயின்லயும் சரி, விஜய் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, யார பத்தியுமே பேசல. ஒன்லி டிஎம்கே. ஃபோக்கஸ் ஆன் டிஎம்கே அவ்வளோதான். மத்தபடி ஏடிஎம்கேவையோ, நாம் தமிழர் கட்சியோ, மத்த பார்ட்டீஸையோ எதையுமே வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணவே இல்ல. ஈவன் பிஜேபிய கூட அவர் பெருசா வந்து ஃபோக்கஸ்குள்ள கொண்டு வரல. ஒன்லி டிஎம்கே. ஸோ இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இட்ஸ் ஃபுல் ஆன் ஒரு காம்பேட் மாதிரி. ஸோ மக்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, அந்த நம்ம காட்ஸில்லா வெர்சஸ் காங் பார்த்துருக்கோம்ல. அதில எப்படி 2ம் சண்டை போடும்போது, நம்ம மத்த எந்த இதுவுமே பார்க்க மாட்டோம். கீழ பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி குட்டியா ஓடிட்டு இருப்பாங்க. மக்கள் ஓடிட்டு இருப்பாங்க. பில்டிங்லாம் உடையும். அதெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். மக்கள் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன வந்து அந்த டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு கொண்டு போன ஸ்ட்ராட்டஜி வந்து உண்மையாலேயே ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அது வந்து ஆல்மோஸ்ட் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. இட் ஹஸ் பீன் ப்ரூவ்ட். ஆல்ரெடி வந்து இது ஒரு ப்ரூவ் ஆன ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா வந்து நம்ம அத தான் 50 வருஷமா பார்த்துட்டுருக்கோம். நமக்கு அதான் புடிச்சிருக்கு. நம்ம அப்ப அத தான் ரசிக்கிறோம். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஹீரோ, ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன். ஸோ இப்படி இருந்தா தான் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போகும் அந்த களம். ஸோ அதனால தான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. ஈவன் இதில வந்து நாம் தமிழர் கட்சி லூஸ் பண்ணதுக்கும் இது ஒரு காரணம். ஸோ ஏன்னா அவங்க வந்து சுத்தி வர எல்லாரையுமே அடிப்பாங்க. அதாவது ஒரு பக்கம் டிஎம்கே வந்தா டிஎம்கேவ அடிப்பாங்க. இந்த ராயல் ரம்பிள்ல டக்குனு ஒரு பிளேயர் உள்ள நுழையும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப எனர்ஜியோட இருப்பாரு. ஆல்ரெடி அங்க எல்லாருமே வந்து அடி வாங்கி சோர்ந்து போயிருப்பாங்க. ஸோ உள்ள பூந்தோனே எல்லாரும் அடிச்சு காலி பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி வரவன்லாம் எதிர்ல வரவன்லாம் அடிக்கிறது. ஒரு பக்கம் பிஜேபி அடிக்கும். ஒரு பக்கம் ஏடிஎம்கே, ஒரு பக்கம் டிஎம்கே யார் எதிர்ல வந்தாலும் அடிக்கிறது. ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜி வைஸ் இது ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா
மக்களுக்கு வந்து கவனம் வந்து இருக்காது. ஸோ யார வந்து இவங்க அடிக்கிறாங்க, யார வந்து கூட வச்சுக்கிறாங்க அப்படின்றதே வந்து தெரியாம எல்லா கட்சியுமே திட்டுறாங்க, எல்லாரையுமே அடிக்கிறாங்கன்னும்போது இது ஒரு ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜியா போயிடுச்சு. ஸோ டிவிகே பண்ணதில இது ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. 2வது ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேம் இருக்கு. ஸோ இந்த ஃபேம் மட்டும் தான் வின் பண்ணிச்சா அப்படின்னா இல்ல. உண்மையா இல்ல. ஒரு க்ரவுட வந்து ஓட்டா கன்வெர்ட் பண்ணுமா அப்படின்னா, அது அவ்வளோ சீக்கிரத்தில கன்வெர்ட் ஆகாது. ஏன்னா, ஒரு யங்ஸ்டர அவரோட ஃபேன்ஸு அந்த ஓட்ட போடுவாங்க. பட் வந்து சாதாரண பொதுமக்கள் போடுவாங்களா அப்படின்னா போட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தேவைன்னா, ஒரு குறைஞ்சபட்ச உத்தரவாதம் வேணும். அதாவது குறைஞ்சபட்ச நம்பிக்கை வேணும். இந்த நம்பிக்கை எங்க வந்ததுன்னா, முன்னாடி இருந்த கட்சிகள் மாதிரியே ஒரு ஃப்ரீபீஸ்லாம் குடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது வந்து ஸ்டார்ட்டிங்ல மூவிஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அந்த ஃப்ரீலாம் வேணாம், நான் அத எதிர்க்கிறேன் அப்படின்ற மாரிலாம் பேசியிருப்பாரு. பட் மக்கள் மைண்ட்ல என்ன இருந்திருக்கும்னா, இவரு பாலிடிக்ஸ்ல வந்ததுக்கப்புறமும் இதெல்லாம் குடுப்பாரா? மாட்டாரா? அப்படிலாம் ஒரு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் டக்குனு வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மேனிஃபெஸ்டோ வந்து இவங்க ரிலீஸ் பண்றாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2500 தரோம், 6 சிலிண்டர் தரோம், அந்த எஜுகேஷன் சிஸ்டம் டெவலப் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாத மாணவர்களுக்கு வந்து ரூ. 4500 காசு தரோம் மாசம் மாசம். அப்படிலாம் சொன்ன உடனே, இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து சினிமால ஒரு பிக் இமேஜ் இருக்கு. ஸோ இந்த இமேஜும், அவர் குடுக்குற அந்த மேனிஃபெஸ்டோவும் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது. சரி ஓகே, இவரு பண்ணுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கைய வந்து அவங்க கொண்டு வந்தது வந்து அவரோட பிக்கர் இமேஜ். ஸோ அந்த இமேஜ் பிளஸ் இந்த மேனிஃபெஸ்டோ 2ம் சேரும்போது, இட்ஸ் 1+1 2 அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லுவோம்ல. ஸோ 1+1 வந்து பாலிடிக்ஸ பொறுத்தவரைக்கும் 5ஆ கூட மாறும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பயங்கரமா பூஸ்ட் ஆயிடுச்சு. 3வது வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அண்டர்ரேட் பண்ணது. ஸோ மத்த பொலிட்டிக்கல் பார்ட்டீஸும் சரி, இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே சரி, பிஎம்கே சரி, பிஜேபி சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகே வந்து அண்டர்ரேட் பண்ணாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அண்டர் ப்ளே பண்ணாங்க. அதாவது இவங்க தங்கள வந்து ரொம்ப பிரம்மாண்டமா காட்டிக்கல. ரொம்ப பிரம்மாண்டமா வந்து எதையும் பண்ணல. உதாரணத்துக்கு இவங்க டெய்லி எலக்ஷன் கேம்பெயின் போயிட்டே இருந்திருந்தாங்கன்னா, மக்கள்கிட்ட இவங்க ரொம்ப போறாங்களோ அப்படின்னு சொல்லி வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே இவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க வந்து எதிரிய வந்து நம்மள ஃபோக்கஸே பண்ண விடாம, இருட்டிலேயே ஷேடோ வார் பண்ணிட்டே இருந்தாங்க இவங்க. ஸோ ஷேடோ வார்ன்றா அந்த அந்த இவங்க வந்து அந்த வெளிச்சத்துக்கே வராம, பின்னாடி இருந்தே எல்லாத்தையும் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ராட்டஜியே அப்படிதான் இருந்துச்சு. இவங்க டெய்லி கேம்பெயின் பண்ணல. அப்ப பார்க்குறவங்களுக்கெல்லாம் என்ன தோணுச்சுன்னா, இவங்கலாம் கேம்பெயினே பண்ணல. இவங்க அந்த கிராமத்துக்கு போல. இவங்க 234 தொகுதியும் பண்ணல. ஸோ இவங்க ஜெயிக்க வாய்ப்பில்ல. அப்படின்ற ஒரு ஒரு நரேட்டிவ வந்து டே 1லேருந்தே வந்து அந்த டிவிகேலேருந்து பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்க எலக்ஷன் கேம்பெயின் பண்ணல. நாங்க எதுவுமே பண்ணல. நாங்க வந்து சும்மா வீட்ல இருக்கோம். எங்களுக்கு எப்படி ஓட்டு வரும்? அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே அத அண்டர்ரேட் பண்ணோம். பட் ஆனா அவங்க அண்டர் ப்ளே பண்ணாங்க. இட்ஸ் நாட் அண்டர் ரேட்டட். தே ப்ளே வெரி வெல் ஸோ அண்டர்ரேட்லி. அவங்க வந்து ஒரு அண்டர் ப்ளே பண்ணி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன குடுக்காம, ஏன்னா வந்து 2மே ஒரு பிக்கர் பார்ட்டீஸ். இவங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப ஃப்ரண்ட்ல போறாங்க அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு பொறி தட்டியிருந்தா கூட அவங்க ஏதோ ஒரு விதத்தில வந்து ரொம்ப அலர்ட் ஆயிருப்பாங்க. பட் இவங்க அலர்ட் ஆக விடாம, இவங்களே வந்து நெறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணி, அண்டர் ப்ளே பண்ணி நெறைய நெறைய தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ணாம கொள்ளாம அப்படியே இருந்து அது எலக்ஷன் டே அன்னைக்கு பூம் ஆச்சு. ஸோ அதனால இவங்களால அத பிரெடிக்ட் பண்ண முடியல. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுச்சு. 4வது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அம் ஸோ வீட்டுக்குள்ள வந்து 5 பேர் ஓட்டு இருக்குன்னா, அதில ஒரு 2 ஓட்டு வந்து அந்த டிவிகேக்கு போடுறதுன்றது வந்து கன்ஃபார்மா இருந்துச்சு. பட் அது மட்டும் பத்துமா ஜெயிக்கிறதுக்கு? அப்டின்னா பத்தாது. ஸோ அத கன்வெர்ட் பண்றதுக்கு தே ப்ளே வெரி வெல். அந்த உள்ள இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களையே ஒரு ஒரு கேம்பெய்னரா மாத்துனாங்க. ஸோ நீங்க அம்மா, அப்பாவ ஓட்டு போட சொல்லுங்க. நீங்க பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சைலன்ட் ஆர்டர். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைலன்ட் ரிக்வெஸ்ட், சைலன்ட் ஆர்டர். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுச்சுன்னா, வீட்ல இருக்கிற சின்ன பசங்கள்லேருந்து, வீட்ல அந்த ஓட்டு போடுறவங்க கூட அம்மா, அப்பாவ கன்வின்ஸ் பண்ணாங்க. சரி ஓகே நாங்க எல்லா வருஷமும் இவங்களுக்கு தானே போடுறோம். அ இப்ப கேம்பெயின்ல ஒரு வண்டியில ஒரு மைக் கட்டிட்டு ஒருத்தர் பேசிட்டு வருவாரு. "வருகிறார் எங்கள் அண்ணன் வருகிறார், தங்கம் வருகிறார், வைரம் வருகிறார்ன்னு" பேசிட்டு வருவாரு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எல்லா எலக்ஷன்லயும் பார்த்துட்டோம். ஸோ அவங்கலாம் சொல்லும்போது ஒண்ணும் நமக்கு பெருசா நம்பிக்கை வராது. பட் நம்ம வீட்ல இருக்கிற நம்ம அண்ணனோ, தம்பியோ சொல்லும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கும்.
சரி ஓகே நம்ம தம்பி சொல்றான், ஒரு வாட்டி போட்டு பார்ப்போமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லார் வீட்லயுமே நடந்தது. சரி நம்ம பையன் சொல்றான், என் பொண்ணு சொல்லுது, என் பேரன் சொல்றான். சரி ஒரு வாட்டி போட்டு பார்ப்போம். நல்லது நடக்குதான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போட்டதுல நெறைய வோட்ஸ் கன்வெர்ட் ஆச்சு. ஸோ உதாரணத்துக்கு 100 வீட்ல இத கேம்பெயின் பண்ணி இருந்தா, குறைஞ்சது ஒரு 50 வீட்லயாவது இந்த வோட் கன்வர்ஷன் நடந்துச்சு. ஸோ அந்த வோட்ஸ் போல் ஆனதுனால, ஸோ இட்ஸ் மேக் பிக் சேஞ்ச். அதாவது அந்த எலக்ஷன் ரிசல்ட்ட வந்து அது பயங்கரமா மாத்துச்சு. உதாரணத்துக்கு சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 தொகுதி வரைக்கும் டிஎம்கே தோத்த வோட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா பூத்லயுமே எல்லா எல்லா கான்ஸ்டிட்யூயன்சிலயுமே கிட்டத்தட்ட ஒரு 500, 1000, 1500 ஓட்டு. இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 37 தொகுதி போயிருக்கு. இந்த 37 தொகுதியிலயும் ஓவரால் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 35 டூ 40,000 வோட்ஸ் தான் மொத்தமாவே டிஃபரன்ஸ் இருக்கு இந்த 37 தொகுதியில. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த 1,75,00,000 ஓட்ஸ் போல் ஆனதுல, இந்த 35 தொகுதியில டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே இவங்க இருந்த டிஃபரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 35,000, 40,000 ஓட்டு தான் மொத்தமாவே. ஸோ இந்த 40,000 பேர் மாத்தி இங்கலாம் போட்டிருந்தாங்கன்னா, டிவிகே கிட்டத்தட்ட வந்து 70 தொகுதிய தாண்டி இருக்காது. பட் அந்த ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் வோட்ஸ் வந்து அ மேக்ஸிமம் பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஒரு தொகுதியில ஒரு ஓட்ல ஜெயிச்சிருக்காரு டிவிகே கேண்டிடேட். எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். பட் அந்த ஒரு ஓட்டு என்ன நடந்துற போது அப்படின்னு கூட யோசிக்காம, ஸோ அவங்க வந்து ஒரு பயங்கரமான கேம் ப்ளே பண்ணி இந்த விஷயத்த வோட் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு பயங்கரமான வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. இன்னொரு முக்கியமானது என்னன்னா, இது யாருமே கவனிச்சதே இல்ல. நெறைய டைம் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எந்த ஒரு மீடியாவும் சந்திக்கல, பேட்டி குடுக்கல, அவர் பேசவே இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து என்ன ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க அப்படின்றதை யாருக்குமே காட்டிக்கவே இல்ல. ஏன்னா, நீங்க ஏதாவது பேச போனா, ஒண்ணு அவங்களுக்கு ஆதரவா போய் முடியும், இல்ல ஒருத்தருக்கு எதிரா போய் முடியும். ஏதாவது ஒரு விஷயத்துல, ஒரு இஷ்யூல வந்து அவர் வந்து ஒரு கருத்து சொன்னா, அது யாராவது ஒருத்தருக்கு தப்பான விஷயமா போய் முடியும். ஸோ, அதனால கடைசி வரைக்குமே டிவிகேல இருந்து யாருமே எந்த ஒரு கருத்துமே எந்த ஒரு மீடியாலயும் சொல்லவே கிடையாது. அதுக்கு காரணமே வந்து நம்ம யார்கிட்டயும் பாசிட்டிவா வோட் வாங்குறோமோ இல்லையோ, பட் நெகட்டிவ் வோட்ஸ்க்கு போயிடக்கூடாது. நம்ம வந்து எந்த விதத்திலயும் யாருக்குமே நெகட்டிவா தெரிஞ்சிடக்கூடாது. எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும், இல்ல எந்த ஒரு ரிலிஜியனுக்கும் நம்ம தப்பா தெரிஞ்சிடக்கூடாது. ஆல்மோஸ்ட் வந்து நம்மள வந்து ஒரு 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 நியூட்ரலான பெர்சனா காட்டிக்கணும். ரிலிஜியனா இருக்கட்டும், இல்லாட்டி கேஸ்ட்டா இருக்கட்டும், இல்ல இஷ்யூ பேஸ்டா இருக்கட்டும், எந்த விதத்திலயுமே நான் வந்து நெகட்டிவான பெர்சன் இல்ல. நான் வந்து எப்பவுமே உங்க கூட நிக்கிறேன். நியூட்ரலான பெர்சன்னு காட்டிக்கிறதுக்காகவே எந்த ஒரு இஷ்யூலயுமே அவங்க வந்து எந்த ஒரு கருத்துமே சொல்லவே இல்ல. லாஸ்ட் 2 இயர்ஸா திருச்செந்தூர்ல விளக்கேத்தணும்னு பிரச்சனை பண்ணாங்க. ஸோ, அதுல கூட யார் பக்கம் நிக்கிறோம்னு சொல்லல. ஸோ, இவர் வந்து அங்க விளக்கு ஏத்தணும்னு சொன்னா ஹிந்துஸ்க்கு சப்போர்ட்டா போயிருக்கும். விளக்கு ஏத்தக்கூடாதுன்னு சொன்னா முஸ்லிம்ஸ்க்கு சப்போர்ட்டா போயிருக்கும். ஸோ, இந்த இடத்துல கூட அவர் எந்த இஷ்யூல எந்த ஸ்டாண்டுமே எடுக்கல. பிகாஸ் அ ஒருத்தர ஆதரிக்கிறோன்ற பேர்ல நம்ம நெகட்டிவ் வோட்ஸ சம்பாதிச்சிடக் கூடாது அப்படின்ற நோக்கத்துல அவங்க 2 இயர்ஸா வந்து எந்த இஷ்யூலயும் அவங்க வந்து கருத்து சொல்லவே இல்ல. அவங்க போராடினது ஒண்ணே ஒண்ணு, அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு மட்டும் தான் போராடினாங்க. பட் அந்த இஷ்யூ இட்ஸ் நாட் அபவுட் எந்த ரிலிஜியஸும் எந்த இதுவுமே இல்ல. அது ஒரு பொதுவான அரசாங்கத்துக்கும், மக்களுக்கான போராட்டம். அதிலயுமே அவங்க ஆப்போனன்ட்டா இருந்தது வந்து டிஎம்கே. ஸோ, அவங்க அந்த இஷ்யூல மட்டும் சேஃபா போராடுனாங்க. வேற எதுலயுமே தலையிடல. அதுக்கு அடுத்ததா இன்னொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களோட மொத்த கேம்பெயினுமே வந்து பார்த்தீங்கன்னா, Instagram, Facebook, TikTok இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்து சோஷியல் மீடியாலயே பில்ட் பண்ணாங்க. ஸோ, இமேஜ் பில்ட் ஆன் பேஸ்ட் சோஷியல் மீடியா. அவங்களுக்கு வந்து சோஷியல் மீடியால ஒரு பவர் இருக்கு. ஸோ, அத மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் யுட்டிலைஸ் பண்ண முடியுமோ, அவ்வளோ தூரம் யுட்டிலைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அ எல்லாத்துலயும் வியூஸா இருக்கட்டும், மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கட்டும், இதில வந்து அத பார்க்குறவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் டெய்லி திணிச்சுட்டே இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் விஜய், எதுல பார்த்தாலும் விஜய். ஸோ, இத வந்து அவங்க மக்கள்கிட்ட வந்து பொறுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ, ஒரு ஒரு மாநாடு நடந்தா, ஒரு மீட்டிங் நடந்தா, ஒரு பிரச்சாரத்துக்கு போனா, அந்த பிரச்சாரத்தோட வீடியோ எடுத்து ஆல்மோஸ்ட் அத வந்து ஒரு 4 நாள், 5 நாள் ட்ரெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ, மக்களுக்கு என்ன ஆச்சுன்னா, கிரவுட் வருது. இவ்ளோ கிரவுட் வருது. அப்போ வந்து கண்டிப்பா ஓட்டு விழும், ஜெயிச்சுருவாரு அப்படின்ற ஒரு ஒரு இமேஜ வந்து அவங்க பில்ட் பண்ணிட்டே இருந்தாங்க.
கடைசி வரைக்கும். இந்த இமேஜ் பில்டப் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. ஈவன் எலக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ், 3 டேஸ்க்கு முன்னாடி கூட ஃபாரின்லேருந்து வந்து ஓட்டு போடுறாங்க. ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அத வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில ஓட் போல் ஆனதுக்கப்புறமும் அங்க வந்து 90% போல் ஆச்சு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து எஸ்ஐஆர்ன்றத வந்து அவங்க அவங்க வந்து அத கூட வந்து ஓவர் ஷேடோ பண்ணி விஜய் வந்து பொலிட்டிக்கல் என்ட்ரி தான் வந்து இவ்வளோ ஓட் போலிங்க்கு காரணம் அப்படின்ற மாதிரியும் அப்படிலாம் வந்து பில்டப் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். அங்கே வந்து பெருசாக வந்து ஒன்றும் இதாகலை. அங்கே வந்து வேற கட்சி தான் ஜெயிச்சுது. பட் ஆனால் தே ஆர் பில்டிங் தெம் செல்ஃப் அஸ் எ லீடிங் பார்ட்டி. ஸோ அவங்க வந்து தங்களோட இமேஜை எவ்வளோ பர்ஃபெக்டாக பில்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக பில்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் அந்த சக்ஸஸோட இன்னொரு ரீசன். ஸோ இவங்க எங்கெல்லாம் ஃபோன்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கோ, சிட்டி சைடு, அதுக்கப்புறம் வந்து அந்த ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு செமி சிட்டீஸ் இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இவங்களோட பெனிட்ரேஷன் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு. இவங்களோட இம்பேக்ட் ஜாஸ்தியா இருந்துச்சு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சென்னை. ஸோ கொளத்தூர்ல வந்து ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் வந்து அவரோட வெற்றி வாய்ப்பை இழக்கிற அளவுக்கு அங்க வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இம்பேக்ட் நடக்குதுன்னா, அதுக்கு காரணம் இவங்களோட சோஷியல் மீடியா ஸ்ட்ரென்த். ஸோ அத வந்து கிட்டத்தட்ட 100ல 110% யூஸ் பண்ணி அந்த கட்டமைப்பை பில்ட் பண்ணி அவங்க வின் பண்றாங்க. இதெல்லாம் தான் வந்து இவங்க வின் பண்றதுக்கு பெரிய பெரிய சப்போர்ட் அண்ட் ரீசன். ஓகே. இதெல்லாம் தாண்டி லாஸ்ட்டா இன்னொன்னு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மக்கள் வந்து நம்ம மக்கள் வந்து ரொம்ப சென்டிமெண்டல். ஓகேவா? ரொம்ப சென்டிமெண்டல். காசை தாண்டி, கேஸ்ட்டை தாண்டி, இந்த இமேஜ் பில்டப் தாண்டி, சோஷியல் மீடியா, இந்த குழந்தைங்க ஓட்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ரொம்ப சென்டிமெண்டல். ஸோ அவங்க வந்து தங்கள தாங்களே ஒரு பாவமா வந்து மக்கள் மத்தியில சித்தரிச்சாங்க. இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஹீரோ வந்து டக்குனு அப்படி கண் கலங்குனா நம்ம தாங்க மாட்டோம். ஏன்னா வந்து ஒரு ஹீரோ இமேஜ்ல பார்க்குறோம். சினிமாலயே வந்து டக்குனு ஹீரோ அழும்போது நம்மள அறியாம நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு "என்னடா அது ஹீரோ நம்ம ஹீரோ அழுதுட்டாரே!" அப்படின்னு ஒரு இது வந்துரும்ல, இரக்கம் வந்துரும்ல. அந்த மாதிரி கரூர் சம்பவம் ஃபர்ஸ்ட்டு. அதுல வந்து டக்குனு டிவிக்கு வந்து விக்டிம் கார்ட் ப்ளே பண்ணாங்க. அதுல வந்து மக்கள் கொஞ்சம் "எங்க அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்ற ஒரு ஒரு சரிவு வந்தது. அதுக்கப்புறம் வந்து சரி அது ஓகே. அதுலேருந்து கொஞ்சம் கவர் அப் ஆயி அப்படியே வரும்போது டக்குனு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அப்படி இப்படின்னு கூப்பிடுறாங்க. இவர வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்துச்சு. கடைசியா அடிச்சாங்க பாரு ஒரு 6 ஜனநாயகன் படம். ஸோ அது ஆன்லைன்ல வந்தப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு பிரேக். ஏன்னா அது அது வந்து ஒரு லாஸ்ட் மூவி. இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டாரு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்து செலிப்ரேட் பண்ண ஹீரோ இனிமே பார்க்க முடியாது. அந்த படம் தான் லாஸ்ட்டுன்னு மக்கள் நெனச்சிட்ருக்கும்போது, அத தியேட்டர்ல வந்து ஒரு பிளாஸ்ட்டா கொண்டாடணும். இத விட ஒரு பீக் இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு கொண்டாடணும் அப்படின்ற ஒரு ரசிகர் மனநிலை இருக்குல்ல, அத வந்து சுக்கு நூறா போட்டு உடைச்சாங்க. ஏன்னா அந்த படம் வந்து ஆன்லைன்ல ரிலீஸ் ஆனப்போ ஒருத்தருக்கும் அந்த ஃபீலிங் இருந்துச்சு. அம் எனக்குமே வந்து பார்க்கும்போது என்னடா இது இப்படி ஆயிடுச்சே! அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ற அளவுக்கு அது ஒரு ஒரு பயங்கரமான இம்பேக்ட். ஸோ மக்கள் ஒருத்தருமே என்னடா ஒரு அரசியலுக்கு வந்தா ஒருத்தர போட்டு இப்படி அடிப்பாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு விக்டிம் ரேஞ்சுக்கு மாறுன உடனே, மக்களுக்கு வந்து தன்னறியாம வந்து ஒரு ஒரு சின்ன இரக்கம் வர ஆரம்பிச்சது. ஸோ இரக்கம் வர ஆரம்பிச்ச உடனே மக்கள் வந்து ஓகே. அதில கொஞ்சம் ஓட்ஸ் வந்து அப்படியே கன்வெர்ட் ஆகுது. ஓகே. இவர் வந்து இப்படி பண்றாங்கன்னா, இவர் ஆட்சிக்கு வந்தா தான் அதெல்லாம் சரியாகும். அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மனநிலைக்கு வந்து ஒரு அவங்களோட நாங்க கார்னர்ட் எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா எங்ககிட்ட அதிகாரம் இல்ல. எங்கள நாலா பக்கமும் அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆளுங்கட்சி அடிக்குது, ஒரு பக்கம் எதிர்க்கட்சி அடிக்குது, ஒரு பக்கம் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் அடிக்குது. ஸோ நாங்க வந்து எல்லார்கிட்டயும் மாட்டிட்டு இருக்கோம். நாங்க தோத்துட்டோம்னா எங்கள மொத்தமா அழிச்சுருவாங்க. ஸோ நீங்க தான் எங்கள ஜெயிக்க வைக்கணும். அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலைய மக்கள்கிட்ட கொண்டு வந்து குடுத்த உடனே மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே. ஒரு சான்ஸ் குடுக்குறோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ரியலா அந்த டைம்ல நடந்த விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நான் வந்து சின்ன சின்னதா யோசிச்சு ஓகே ஒரு 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 மொத்த வீடியோவா சொல்லிட்டேன். ஸோ நான் சொன்னது கரெக்ட்டா? இல்ல நான் ஏதாவது ஓவரா சொல்லிட்டேனா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோல அடுத்தது சந்திப்போம். அன்டில் தென் பாய். திஸ் இஸ் திரு விளாக்ஸ்.